ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷாக்கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான சப்பாத்தி ரெசிபியும் குடமிளகாய் எக் ஃப்ரை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 கப் நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு மாவு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் மாதிரி இது 2 டபுள் சப்பாத்தி வரா மாதிரி நம்ம ஸ்மூத்தாக செய்ய போகிறோம். ரொம்ப மெலிசான சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா இது கூட லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மாவு மேலே அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இது தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக சப்பாத்தி மாதிரி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் சப்பாத்தி நம்மளுக்கு இதிலே கிடைக்கும். சப்பாத்தி ரொம்ப லேஸாக ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு சைடு குக் ஆனது நம்ம ஆயில் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு மறு சைடு நம்ம பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பஃப்னு நம்மளை வந்துருச்சு. இதிலே நம்மளுக்கு லேயர் தனியாக நம்ம பிரிஞ்சுட்டு வர மாதிரி வந்துடும். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா குக் ஆகிருக்கும், உள்ளே குக் ஆகிருக்கும் நல்லா. இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் சப்பாத்தி நம்ம ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி ரொம்ப மெலிசாக நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் லேயராக பிரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் பேக் சைடு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம இன்னொரு வாட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லேயராக நம்ம கிடைக்கும் நல்லா. பாருங்கள், இது ரொம்ப மெலிசாக ரொம்ப தகடாக இருக்கும். இந்த சப்பாத்தி நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம ரோல் பண்ணி நம்ம எல்லா சப்பாத்தியும் வச்சுக்கலாம். இது குழந்தைங்க டிஃபனுக்கெலாம் நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப லேஸாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குடமிளகா நம்ம எக் ஃப்ரை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு. இது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா ஒரு 4 வெங்காயம் கூட ஆட் பண்ணிட்டு நீங்கள் செய்யலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வெங்காயம் வதக்கும் போது சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் வெங்காயம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகா நான் இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இப்போ இது கூட நம்ம மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறனால காரத்துக்கு நம்மளுக்கு இது நார்மலாக போய்டும், கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு குடமிளகாக்கு 2 எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்கு சேர்த்ததும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம கலரி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. முட்டைலாம் நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சூப்பரான நம்ம குடமிளகா எக் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு நம்ம ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயே கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம். இது சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.